யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரையின் போலீசாரின் முழுமையான பங்களிப்புடன் விழா ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் தீர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்த நிலையில் போலீசாரை பயன்படுத்தி தையிட்டியில் இவ்வாறான நிகழ்வு இடம்பெறுவதாக தையிட்டி காணி உரிமையாளர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கல்கிசை நீதிமன்ற வளாகத்திற்குள் போலீஸ் அதிகாரியொருவர் சட்டத்தரணி ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரியை பிணையில் செல்ல அனுமதித்து கல்கிசை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு குறித்த போலீஸ் அதிகாரிக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே அமோக வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் மக்கள் பலர் அவருக்கு மாலை அணிவித்ததுடன் அவரை வீதியில் தூக்கிச் சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்குள் அதிகாலை முகமூடி அணிந்த 4 பேர் கொண்ட குழு புகுந்து அட்டகாசம் செய்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த குழு வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்துள்ளதுடன் அதே இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளையும் வீட்டிலிருந்து எடுத்துச் சென்று சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெல்லாகம் வீதி மாசியப்பட்டி சந்தியின் நடுவில் தீ வைத்துள்ளனர். இலங்கை ஆசிரியர் சங்கம் காலை வடமாகாண கல்வி திணைக்களத்திற்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிரியர் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும் தற்போது உள்ள ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் பாகுபாடு மற்றும் பழிவாங்கல் காணப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போதுள்ள அரசாங்கத்தின் கீழ் சில அதிகாரிகள் அவர்களின் சுய லாபத்திற்காகவும் அரசாங்கத்தினுடைய ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் நன்மைகளுக்காகவும் செயற்பட்டு வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். சுமார் 5 மணி நேரம் நீடித்த வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி பிற்பகல் 2 மணியளவில் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்த ஒரு நிறுவனத்தில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடமத்திய, மத்திய, ஊவா, சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, கம்பஹா, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கதிர்காமம் மெனிக்காற்றின் அருகே அமைந்துள்ள கோட்டாபாய ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு நீதிமன்றத்தால் நீர்ப்பாசன துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அரசு அதிகாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை வழங்க இந்த கட்டிடம் பயன்படுத்தப்படும் என்று மொனராகலை நீர்ப்பாசன இயக்குநர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இடமாற்றம் வழங்க கோரி தொழிற்சங்க போராட்டத்தில் காலை ஈடுபட்டுள்ளனர். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெளிமாவட்ட சேவை காலத்தை நிறைவு செய்து பல ஆண்டுகள் கடந்த போதிலும் சரியான பொறிமுறையின் கீழ் இதுவரை இடமாற்றம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். லஞ்சம் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல்மட்டத்திலிருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பண்டாரவளையில் மலேக மக்களுக்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். அதே நேரம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஆபசு ஹரவான் නැති බව. நாங்கள் முன்னெடுக்கின்ற நடவடிக்கை ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். මේ රටේ ව්‍යසනයක් අවසන් කළ යුතුයි. இதற்கு முடிவு கட்ட வேண்டும். ඊළඟ අපේ රටේ මේ දුප්පත් භාවයේ ප්‍රධානම සාධකය අල්ල සහ දූෂණය. எமது நாட்டினுடைய ஏழ்மைக்கு முதலாவது காரணம் லஞ்சம் வாங்குவதும் அதே போல ஊழலும். ඒ පැතිරී තිබෙන ඉහළම දේශපාලන අධිකාරී සිට පහළ රාජ්‍ය නිලධාරියා දක්වා මේ අල්ලස දූෂණය පැතිරී තිබුණා. இந்த நாட்டிலே ஊழலையும் லஞ்சத்தையும் மேல் மட்டத்திலிருந்து நாங்கள் இல்லாமல் செய்கின்றோம். இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் மிக நீண்ட
காரியங்களை நாங்கள் நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். හැබැයි අපි දන්නවා මේ ක්‍රියාමාර්ගවලට එරෙහිව යන දේශපාලනය අනතුරුදායකයි. இந்த நடவடிக்கைக்கு எதிரான சில அரசியல் செயல்பாடுகளும் ඔවුන් සතු තියෙන මූල්‍ය බලය அவர்கள் இருக்கின்ற பணபலம் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டு ஆவணப்பத்திரங்கள் வெறும் காகித தாள்களை வழங்கும் ஒரு விளம்பர நிகழ்ச்சி மாத்திரமே என பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இன்று வழங்கப்படும் இந்த ஆவணமானது வழக்கமாக பயனாளர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும். மேலும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் போது ஒரு நிகழ்வு நடாத்தப்படும். இந்நிகழ்வானது 2000 வீடுகளை கையளிப்பது அல்ல, ஆனால் 2000 காகித தாள்களை கையளிப்பதை உள்ளடக்கிய ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே என சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்க வந்து சொல்லிருக்கீங்க 12ஆம் தேதி நீங்க 2056 வீடுகள் வழங்குவீங்க. நீங்க வீடுகள் வழங்கல, சர்டிபிகேட் வழங்குறீங்க. அரசாங்கத்தை நீங்க எடுத்து ஒரு வருஷம் Honorable Minister, நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். வீடை உடனே எடுத்து கொடுக்க முடியாது, நானே ஏத்துக்கிறேன். நல்லாட்சி அரசாங்கத்துல 2000 சொச்ச வீடுகள் கட்டப்பட்டுச்சு. நான் அமைச்சரா இருந்த ஒரு வருஷத்துல 1000 கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்க வந்து மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த சபையில. நீங்க இன்னும் வீடு கட்டல. நான் கேக்குற கேள்வி என்னன்னா, I am asking a question, Honorable Speaker. Please stop cutting my mic. நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எத்தனை வீடுகள் இந்த ஒரு வருஷத்துல கட்டி இருக்கீங்க? ஒப்புகள் அது எப்ப தயார் செய்யப்பட்ட ஒப்புகள்? சம்பள பிரச்சனை, நீங்க சம்பளத்தை வழங்குறீங்களா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. கேட்டா சொல்றீங்க பதற்றம் அடையறோம். நாட்டில் போர் நடைபெற்ற இறுதி தருணத்தில் வெள்ளைக்கொடியுடன் சரணடைய வருபவர்களின் விவகாரம் தொடர்பில் கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் சவேந்திர சில்வா ஆகியோருக்கு இடையிலான உரையாடலை காணொலி பதிவு செய்த ஊடகவியலாளர் கொலை செய்யப்படும் நோக்கத்துடன் தேடப்பட்டதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த ஊடகவியலாளர் தற்போது நாட்டை விட்டு தப்பியோடி அமெரிக்காவில் வாழ்வதாகவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். එතකොට ඒ වගේ එක ළමයෙක්, ඒ සිංහල ළමයා එතන දවස් දෙකකින් එංගලන්ත යුනිවර්සිටි එකකට යන්න ඉඳලා තියෙනවා. දවස් දෙකයි. අල්ලගෙන ගිහලා මරලා දැම්මා. එතකොට ඒ වගේ පජාති නින්දිත වැඩ කරන කරන්නකොල්ල වගේ ඇයට இடமாற்றம் கொள்கையில் தற்போது உள்ள அரசாங்கம் பழி வாங்குவதாகவும் அதற்கெதிராக வடக்கில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் உபத்தலைவர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கலந்துரையாடலும் ஊடக சந்திப்பும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். திட்டமிட்டு ஆசிரியர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள். விசேடமாக எங்களுடைய தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுடைய உறவுகள், தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்கனவே வெளிமாவட்ட சேவை, வெளிமாவட்டத்தை ஒத்த சேவைகள் செய்திருந்த பொழுதிலும் கூட ஜேவிபி சார்ந்த அரச தொழிற்சங்கம் ஒன்றினுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் காரணங்களுக்கு அதனோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு அதிகாரியும் இணைந்து இந்த இடமாற்றத்திலே வந்து பாரிய முறைகேட்டை செய்திருக்கிறார்கள். அவருக்கு எதிராக நாங்கள் விசாரணை ஒன்று கோர இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பழிவாங்கல் மூலமாக நடைபெற்ற இடமாற்றங்கள் அனைத்தும், முறைகேடான இடமாற்றங்கள் அனைத்தும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை.